பிள்ளைகள் வணக்கம். நாங்கள் இந்த 9 வருஷ உளவியல் பாஸ் பேப்பர் காய்ச்சி கொண்டு வாரோம். அதில் ஒரு ஒரு பகுதி காய்ச்சிட்டு, அதாவது பார்ட் 1 கேள்வியில் தான் இப்போ முதற்கட்டமாக செய்து கொண்டிருக்கிறோம். பார்ட் 1 என்ன மாதிரியான கேள்வி எப்படி எந்த பகுதிக்குள்ளே வருதுன்றதை தான் காய்ச்சி கொண்டு போகிறோம். அதில் முதலாவது சதவீதம் சம்பந்தமான கேள்வி செட் வந்து ஆல்ரெடி செய்துட்டேன். அதில் இருக்கிற கேள்வி 9 வருஷ பேப்பருக்குரிய கேள்வியும் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு. இப்போ நாங்கள் இந்த செட்டில் பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த நேர்மாறு வீதம் சம்பந்தமாகவும், மற்றது இந்த லோக் சம்பந்தமான வடக்கு சம்பந்தமான கேள்வியிலும் அப்படி வருது. இதுல இருந்த எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு கேட்டா, இதுவும் அதே மாதிரி தான் 10 துறக்கம் 4 மார்க்ஸ் என்று தான் சொல்லுவேன். என்னென்னா 200க்கு 10 துறக்கம் 4 மார்க்ஸ், குறைஞ்சது 2 மார்க்ஸ் வரும். ஒரு கேள்வியாவது 2ல ஒரு கேள்வி வருது. மடக்க நேர்மாறு வீசம் மடக்க தொடர்ந்தும் வருது. ஒரு கேள்வி வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு விளங்கும், இதில் பேட்டர்ன் ஒன்று விளங்கும். நான் அன்றைக்கு சொன்னால் சதவீதத்தில் வந்து கட்டாயம் ஒரு கேள்வி வார மாதிரி வருது. அங்கால சில இடங்கள்ல சில வருடங்கள்ல 2 கேள்வியும் அந்த இடங்களும் இருந்தது. போன வீடியோ பார்த்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதுல இருந்து ஒரு 2 மார்க்ஸ் எடுக்கலாம், குறைஞ்சது 200க்கு சொல்றேன்னா. இதுலயும் அதே மாதிரி தான், குறைஞ்சது 2, அதிகபட்சம் 4 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. பிள்ளைகள் அதை தொகுத்து வச்சு கொள்ளுங்க. இதுல பாருங்க 2017 18 17 18 வந்திருக்கு, 19 இல்லை 20, 21 இல்லை 22, 23 இல்லை 24, 25 இல்லை. ஒரு வருஷம் இல்லாத மாதிரி காட்டுது. ஆனாலும் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. 26 வருமன்றத ஷோ பண்ணிடாது. அதே மாதிரி தான் ஒன்றோட வருஷம் பெறணும் பெறக்கூடாதுலாம் இல்லை. ஆனால் வந்தால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த கேள்வியை விட்டுறக்கூடாது. இந்த 2 மார்க்ஸ் கட்டாயம் பெறணும். இதில் 2 மார்க்ஸ் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அடுத்தது சுட்டி மடக்க வந்து நார்மலாக வந்துனான் இருக்கு. ஒரு வருஷம் கன்சிஸ்டண்டாக வருதா, தொடர்ந்து வந்து ஒன்றுக்கு பாருங்க. 2020 21 வரையில 22 23 24 25 தொடர்ந்து வந்து இருக்கு. ஒரே ஒரு வருஷம் வரையில அந்த 9 வருஷ பேப்பர்ல 8 வருஷத்துக்கு வந்திருக்கான். 2 4 6 8 வருஷ பேப்பர்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் அந்த 9 வருஷத்துல 6 வருஷத்துல வந்திருக்கேன். ரைட். அப்போ நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி படித்தா சரியா? அதுக்கு பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு தான் இந்த வேலை வந்திருக்கேன். பிளான் பண்ணி கொண்டு போங்க. ரைட். இப்போ வருவம் விஷயத்துக்குள்ள முதலாவது இந்த கேள்வியை பார்ப்போம். நேர்மாறு வீத சம்பந்தமான கேள்வியை. ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 10 மனிதர்களுக்கு 8 நாட்கள் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு வேலையாம். அந்த வேலையை வந்து 10 மனுஷரை போட்டாங்க. 10 ஆக்களை போட்டா என்ன செய்யலாமா? 8 நாட்கள்ல முடிக்கலாம். வேலையை 5 நாட்கள்ல செய்து முடிக்கிறதுக்கு எத்தனை மனிதர்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அப்படி செய்யலாம். அது தெரியும் பிள்ளைகள் நார்மலா செய்கிற கேள்வி. இருந்தாலும் நான் ஒரு பகுதியாக கேட்கிறேன்றதால இலகுவான பகுதிகளையும் செய்யத்தான் வேணும். அதை மீட் பண்ணி போகலாதானே சில பிள்ளைகளுக்கு தெரியும் பிரச்சனை இருக்கலாம்ன்றதால போடுறேன்னா ரைட் கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ இங்கே 10 மனிதர்கள் எத்தனை நாட்கள்? 8 நாட்கள். மொத்த வேலை எவ்வளவு வந்து கேட்டா 10 தர 8 எவ்வளவு? 80 மனித நாட்கள். 80 மனித நாட்கள். இதான் அங்கிருந்த மொத்த வேலை. எப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சுமார் உதாரணத்தை சொல்றேன். ஒரு சிரமதானம் செய்யணும், இல்லை ஒரு கிரவுண்டை துப்புரவாக்கணும்டா, என்ன வருஷக்கணக்காக செய்கிறவங்க ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் இருக்குன்னு தானே. எத்தனை நாள் செய்தா காணுமன்றது இல்லையா, எத்தனை பேரை போட்டு எத்தனை நாள் செய்யணும்ன்ற ஒரு பிளான் ஒன்று இருக்கும் இல்லை. அது மாதிரி ஒரு பிளான் தான் இதுல சொல்லுவார். 10 மனிதர்கள் 8 நாட்களுக்கு செய்யக்கூடிய வேலை தான் அங்கே இருக்கு. அப்போ 80 மனித நாட்கள்டா விளக்கம் என்னண்டா, ஒரு மனிதன் செய்தா எத்தனை நாட்கள் செய்யணும்? 80 நாட்கள் செய்யக்கூடிய அளவு வேலை இருக்கு. உங்களுக்கு ஈஸியா வழங்கும். ஒரு மனுஷன் செய்த எத்தனை நாள் செய்யக்கூடிய வேலை இருக்கு? 80 மனித நாட்கள்ன்ற ஒரு விளக்கம் அதுதான். ஒரு மனிதன் செய்தா 80 நாட்கள் செய்யக்கூடிய வேலை இருக்கா? அதை மாத்தி மாத்தி நாங்கள் பிரிச்சு பார்க்கலாம். அப்படி எப்படி செய்யலாம்? அந்த 80 மனித நாட்களை வேற வேற வகையில செய்யலாம். 80 மனித நாட்களை செய்யறேன்டா, ஒரு மனிதன் செய்தா 80 நாட்கள்ல செய்யணும். அதே 2 மனிதன் செய்தா 40 நாட்கள்ல செய்யணும். 3 மனிதன் செய்தா 3ல செய்யல, அதை 3ஆல பிரிக்கலான்றதால விடணும். காரணி 4 மனிதர் செய்தா 20 நாட்கள். மனிதர்களோட எண்ணிக்கை கூடக்குள்ள நாட்களோட எண்ணிக்கை என்ன செய்யுது? குறையுது. தானே நேர்மாறு வீதம் சொல்றது. ஒன்றின் சார்பில் மற்ற கணியம் ஒரே வீதத்தால் அதிகரிக்கக்குள்ள மற்றது குறைவடையும். ஒன்று கூடக்குள்ள மற்றது குறைவடையும். ரெண்டு ஒப்பிடுற 2 கணியங்கள்ல ஒன்று கூட மற்றது குறையணும். இங்க நாங்கள் ஒப்பிடுறது என்னத்தை? மனிதனையின் நாட்களை. மனிதனுக்கும் நாட்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, மனிதன் எண்ணிக்கையை கூட்டன் வந்து நாட்களோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? குறையும். இதே நாட்களோட எண்ணிக்கை கூட்டுனீங்கன்னு சொன்னா மனிதர்களோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? குறையும். இதான் அதில் விளக்கம். இந்த 80 மனித நாட்கள் தான் மொத்த வேலை இருந்தால் அதை எப்படியும் செய்யலாம். உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் பிரித்து அதை செய்து கொள்ளலாம். கேள்வியில் அவர் சொல்ற மாதிரி நீங்கள் அந்த கேள்வியை விளங்கி செய்தீங்கன்னா சரி. இங்க 10 மனிதர்கள் 8 நாட்கள் சொன்ன 80 மனித நாட்கள். இவ்வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும்? எத்தனை நாள்ல செய்து முடிக்க பிளான் பண்ணியிருக்கிறோம்? 5 மனிதர்களை வச்சு செய்யணும்.
இப்போ இந்த 80 எத்தனை பேருக்கு பிரிக்க போறீங்களா 5ஆல நீங்கள் அதை ஒரு தொடர்பு எழுத போறீங்களா? இப்போ இங்க மனிதர் நாட்கள் எடுத்து நாங்கள் 10 மனிதர்கள் 8 நாட்கள் அப்ப இங்க 5 மனிதர்கள் எத்தனை நாட்கள் தெரியாது எக்ஸ் நாட்கள் அதே வேலையை தானே செய்ய போறோம். அப்ப என்ன செய்ய போறோம் 5 எக்ஸ் எதுக்கு சாப்பிட போறோம் 80 எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 5 போயாங்க என்ன செய்யும் பிரிபடும் சொன்னா 80 கீழ் 5 5 5 30. அப்ப எத்தனை மனிதர்கள் தேவை எத்தனை மனிதர்கள் 5 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்கள் தேவை 16 மனிதர்கள் ஈடுபடுத்த வேண்டும். 16 மனிதர்கள் ஈடுபடுத்தினா இது ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன கேள்வி உண்டு. அடுத்தது பாருங்க 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வேலையின் அளவு என்னது 10 மனிதர்கள் எத்தனை நாட்கள் 10 மனிதர்கள் 6 நாட்கள் எவ்வளவு மனித நாட்களா இருக்க போகுது 60 மனித நாட்கள். இந்த வேலையை செய்யறதுக்கு அதன் இருமடங்கான வேலையை கவனிச்சு கொள்ளுங்க. அதன் இருமடங்கான வேலையை செய்வதற்கு சொன்னா இந்த 60 மனித நாட்கள்ல 2 மடங்குண்ட எத்தனை மனித நாட்கள் வரும் 120 மனித நாட்கள். இதுல இருமடங்கான வேலைன்னு சொன்னா விளங்கோணம் பிள்ளைகளுக்கு 120 மனித நாட்கள் வேலையை செய்யறதுக்கு இருமடங்கான வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்கள் எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கையை காணும். மனிதர்கள் என்ன எடுக்க போறோம் 8 நாட்கள் எண்ணிக்கை எக்ஸ் எடுக்க போறோம். சின்ன வேலை உண்டு 8 எக்ஸால வரைக்குள்ள எதுக்கு சமனா இருக்கணும் 120. அந்த வசனங்களை வாசிச்சு கொள்ளுங்க. அதன் இருமடங்கான வேலையை செய்து முடிப்பதற்கண்டா இதுல இருந்த வேலை 60 மனித நாட்கள் அதுல 2 மடங்குண்டா 120 மனித நாட்கள். அப்ப 8 எதுக்கு சமப்படுத்த போறீங்க 120க்கு. ஆகவே 8x சமன் 120 x சமன் என்ன வரப்போகுது 120 கீழ் 8 எவ்வளவு வரும் 8 மீதி 4 8 5 எத்தனை நாட்கள் 15 நாட்கள். கம்ப்ளீட்டான ஆன்சர் கொடுத்துப்படாதுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கக்குள்ள கம்ப்ளீட்டா ஆன்சர் கொடுங்க. எத்தனை நாட்கள் எடுக்கும் என்று கேட்டது 8 மனிதர்களை ஈடுபடுத்தினா எத்தனை நாட்கள் எடுக்கும் என்று கேட்டது. அப்ப எத்தனை நாட்கள் 15 நாட்கள் எடுக்கும். அடுத்தது 4 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்டிமேட் பண்ணிக்கிறது இப்படித்தான் 4 மனிதர்கள் செய்தா 6 நாட்கள். அப்ப 4 மனிதர்கள் 6 நாட்கள் மனிதர் அடுத்தது நாட்கள் இஞ்சால வரப்போகுது மனித நாட்கள். எத்தனை மனிதர்கள் 4 மனிதர்கள் எத்தனை நாட்கள் எடுக்க போயினும் செய்ய போயினும் 6 நாட்கள் செய்ய போயினும் 24 மனித நாட்கள். இதே அந்த வேலையை அவர்கள் 3 நாட்களுக்கு வேலை செய்த பின்னர் இந்த மாதிரி கேள்வியை காணிமோ இந்த இடையில வேலையை உடைச்சு செய்ய போயினும் ஃபுல்லா ஒரே மாதிரி கேள்வி கேட்காம வித்தியாசமா உடைச்சுக்கு பின்னம் இப்படியான இடங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. அவர்கள் இந்த அந்த 4 பேர் இருக்கணும் இல்லோ 4 பேரும் 3 நாட்களுக்கு வேலை செய்யணும். சரி இதுதான் உங்களுக்கு பிளான் பண்ண வேலை. எத்தனை மனித நாட்கள் 24 மனித நாட்கள் 4 பேர் 6 நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அந்த வேலையை 4 பேர் முதல் 3 நாளும் வேலை செய்யணும். அவர்கள் 3 நாட்களுக்கு என்ன செய்யணும் வேலை செய்யணும்னா நான் 3 எவ்வளவு வேலை முடிஞ்சு கேட்டேன்னு சொல்லுவீங்க 12 மனித நாட்கள் முடிஞ்சு. மொத்தமா எவ்வளவு இருந்தது வேலை 24 மனித நாட்கள். அதுல எவ்வளவு முடிஞ்சது 12 மனித நாட்கள். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா தெரியும் தானே எவ்வளவு இருக்கு 24 மனித நாட்கள்ல 12 மனித நாட்கள் செய்தாச்சுன்னா மிச்சம் இருந்தது 12 கழிச்சு விட்டாச்சு தானே. அடுத்தது செய்த பின்னர் மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவுடன் சேர்ந்தால் அப்ப இந்த வேலையை செய்யறதுக்கு இந்த 12 மனித நாட்கள் வேலை தான் மிச்சம் கிடக்கு. அந்த வேலையை செய்யறதுக்கு 4 பேர் இருந்த டீம்ல இப்ப என்னவா மாறிட்டோம் 2 பேர் சேர்ந்துட்டோம்னா 6 பேரா மாறி அதுக்கு எத்தனை நாட்கள் இக்குழுவுடன் சேர்ந்தால் அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம் இன்னும் எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிக்கலாம்னு இருக்கிறார். கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன் நாட்கள் தான் தேவை. ஆகவே 6x சமன் இதுக்கு 6x சமன் 12க்கு. ஆகவே x சமன் எவ்வளவு 12 கீழ் 6 எவ்வளவு 2 நாட்கள் 2 நாட்கள். இன்னும் 2 நாட்கள்ல அந்த வேலை முடிக்கணும். இப்ப நான் கேட்கிறேன் எத்தனை நாள் மொத்தமா வேலை நடந்திருக்குன்னு கேட்டா இது பிளான் முதலாவது லைன்ல இருக்கிறது பிளான் அது வேலை இல்லை. இது முதல் 3 நாள் நடந்த வேலை. இப்ப 6 மனிதர்கள் வந்த பிறகு எத்தனை நாள் நடந்திருக்கு 2 நாள். மொத்தம் எத்தனை நாள் 5 நாள் நடந்திருக்கு. அப்ப ஏர்லியா எத்தனை நாள் ஒரு 6 நாள் பிளான் பண்ண வேலையை ஆக்களை கூட்டியாச்சு. ஆக்களை கூட்டின ஆட்டோமேட்டிக்கா நாட்கள் குறையுமோ இல்லையோ குறையும். ஒரு நாள் குறைஞ்சிருக்கேன் 6 நாள் செய்ய வேண்டிய வேலை 5 நாள்ல முடிஞ்சு. அப்படியும் கேட்கறது ஏன் பாருங்க பின்னால வரும் கேள்வி. ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 12 மனிதர்களுக்கு 4 நாட்கள் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்கள் தேவை. மாதிரி தான் உங்களுக்கு அந்த நான் ஒரே மாதிரி கேள்வியில செய்யறதுக்கு காரணம் எவ்வளவு சுலபமான கேள்வியில் வருதுன்றதை காட்டுறதுக்காக. மேத்ஸ்ல ஸ்கோர் பண்றதுக்கு பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. நார்மலா இப்படி சாய்ஸ் பண்ணி படிச்சாலே காணுமா
சியை தாண்டி போய் நிக்கலாம். பிள்ளைகள் எஸ் எடுத்து டபிள்யூ எடுக்கிற பிள்ளைகள் கூடுறதுக்கு என்ன காரணம் தெரியல. பிள்ளைகள் பேசிக்கா விளங்கி படிச்சாலே காணும். ஆக நீங்கள் கடுங்கணிதங்களை போட்டு படிக்காட்டியும் பரவாயில்ல, பாஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இப்படியான கேள்விகள் எடுத்து செய்து இதுகளை எல்லாம் நார்மலா செய்து முடிக்கலாமா? கவனிங்க. இதுல ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 12 மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள்? எத்தனை மனிதர் எத்தனை நாட்கள்? ஒரே வேலையை தான். கடனை பாத்தீங்கன்னா விளங்கும். மனிதர் நாட்கள் இங்க என்ன வரப்போகுது? மனித நாட்கள் ரெண்டு வரப்போகுது. மனிதனையும் நாட்களையும் பெருக்கிறோம். இங்க கவனிங்கோ, ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 12 மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள் எடுத்ததா? 4 நாட்கள் எடுத்தான். 12 எவ்வளவு? 48 மனித நாட்கள். அவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பது. நாட்களுக்கு என்ன எடுக்க போறீங்க? 3. மனிதர்கள் என்ன எடுக்க போறீங்க? எக்ஸ். 3x சமன் இதுக்கு 48. அதான் இருந்த வேலை. 48 மனித நாட்கள். அந்த 48 மனித நாட்கள் 3 நாட்கள்ல செய்யணும்னா எத்தனை பேரை போடணும் தான் கேள்வி. எக்ஸ் என்ற வச்சுக்கிற மனிதர்களோட எண்ணிக்கை. ஆகவே என்னென்னு சமப்படுத்துவீங்க? 3x சமன் எவ்வளவு? 48. ஆகவே எக்ஸ் சமன் 16. இனங்கள் 3 பிரிபட்டிருக்கும். 16 மனிதர்கள். 16 மனிதர்கள் தேவை. 16 பேரை போட்டா 3 நாள்ல வேலை முடியும். இவ்வளவுதான் வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னும் எத்தனை பேர் போட்டா சரின்றதான் கேள்வி. அடுத்தது, ஒரு வீட்டின் சுவர்களில் தீந்தியை பூசுவதற்கு, தீந்தியான பெயிண்டா பூசுவதற்கு 6 மனிதர்களுக்கு 8 நாட்கள் எடுப்பர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சேம் பேட்டர்னா? மனிதன் நாட்கள் இங்க வரப்போது மனித நாட்கள். எத்தனை மனிதர் எத்தனை நாட்கள்? 6 மனிதர் 8 நாட்கள். 6 8 48 மனித நாட்கள் எடுப்பர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டும் எனின் எத்தனை நாட்களை செய்யணுமா? 3 நாட்கள்ல. எத்தனை மனிதர்களை மேலதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்று கேள்வி கேட்டவர். கவனம், இந்த வசனங்கள் கவனம். மேலதிகமாக என்று சொன்னா அந்த வர்ற ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டு வாரையில இஞ்ச பாருங்க. 3 நாட்கள் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்கள் தேவை என்று சொன்னது. அது வேற மதிக்கும். இது வேற. இதை முதல் பார்ப்போம் எத்தனை மனிதர்கள் தேவை என்றது. அது 8 நாள் தான் பிளான் பண்ணது. 6 பேர் சேர்ந்து 8 நாள் செய்யணும் என்றுதான் பிளான். அந்த பிளானை இப்ப மாத்திரம் என்னன்னா 3 நாளைக்கு முடிக்கணும். 3 நாளைக்கு முடிக்கணும்னா எத்தனை மனிதர்கள் தேவை என்று கேட்டது. சமப்படுத்த போறோம் 48க்கு. சமப்படுத்தினா 3x சமன் 48. 3x சமன் 48. எக்ஸ் சமன் எவ்வளவு? 16. அப்ப இருக்கிற வேலையை 3 நாள்ல முடிக்கணும் என்று சொன்னா 16 பேரை போடும். ஏற்றுக்கொள்றீங்களோ? 16 மனிதர்கள் போடணும். ஆனா கேட்ட கேள்விக்கு 19 இல்லை. முதல்ல எத்தனை பேர் இருந்த டீம்ல? 6 பேர். அப்ப இப்ப எத்தனை பேர் தேவை? 16 பேர் இருந்தா தான் பிளான் பண்ணது படி 6 பேர் இருந்தா காணும். 6 பேர் 8 நாள் செய்தா காணும். ஆனா இப்ப மேலுமே 3 நாள்ல முடிக்கணும்ன்றதால எத்தனை பேர் வேணும்? இப்ப 16 பேர். அப்ப மேலதிகம் எத்தனை பேர் தேவை? 10 பேர் மேலதிகமாக 10 மனிதர்கள் தேவை. மேலதிகமாக 10 மனிதர்கள் தேவை. விளங்குனது? நார்மல் கேள்வி என்ன? ரைட். அடுத்தது, சுட்டி மடக்கையில் இருக்கிற பிரச்சனைகள். இதுவும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்தான் திருப்பி திருப்பி கேட்கணுமா? கவனிச்சு கொள்ளுங்க. மடக்கையை சுட்டியா மாத்துறது, சுட்டிய மடக்கையா மாத்துறது எல்லாம் பேசிக் ஒரு சொல்லி விடுறேன். கவனிங்க. இப்படி வருது. மடக்கை எழுதியக்குள்ள 2 விதத்தில் எழுதலாம். எல்ஜி என்று எழுதலாம், அல்லது எல்ஓஜி என்று 2 விதத்தில் எழுதலாம். என்ன? எல்ஓஜி என்ன அடியை காட்டணும், எல்ஜி என்ன அடி 10 தெரியும். ரைட். இப்ப நான் ஒன்று எழுத போறேன். கவனிங்கோ. log ஏ அடியாகுடைய பியின் மடக்கை வருமானம் எவ்வளவு? சி என்றார். இது மடக்க படிப்பு. என்ன? இதை நாங்கள் சுட்டிக்கு மாத்தினா இங்க என்ன அடியோ சுட்டிலையும் அதான் அடியாரு இல்லையோ? ஏ என்றதான் அங்கேயும் அடி. இங்க சமணக்கங்கால் என்ன இருந்தது? சி. அப்ப ஏயின் சி ஆம்பலு சமன் என்ன வரப்போகுது? பி. அதாவது இதோட சுட்டியா எது வரும்? இது வரும். அதுல பெருமானம் என்ன வேறு இந்த உள்ளுக்கு மாறி எடுத்தா சரி. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க என்ன அடியோ அதான் சுட்டியிலையும் அடி. அடி மாறையில மற்றது இந்த சுட்டி சமனுக்கு அங்கால நிக்குது, பெருமானம் சமனுக்கு இஞ்சால நிக்குது. அதை பாத்தீங்கன்னா சரி. ஏ சி ஆம்பல் சமன் பி. ரைட். அப்ப இதே இப்படி மாத்தி கேட்டா எக்ஸின் வையாம்பல் சமன் எக்ஸின் வையாம்பலுன்றது ஏக்கு சமன். இதை எப்படி மடக்கைக்கு மாத்தும்? இங்க என்ன அடி தந்திருக்கு? எக்ஸ். 2 பேரும் எல்ஓஜி எக்ஸ் அடியாக உடைய, அங்கேயும் அடியே தானே எக்ஸ் அடியாக உடைய வையின் மடக்கை என்று கொடுக்குறேன். வை எங்க பெறணும்? சமனுக்கு அங்கால பெறணும். எக்ஸ் அடியாக உடைய வையின் மடக்கை என்றது சரி. எக்ஸ் அடியாவுடைய ஏயின் மடக்கை தான் எதுக்கு சமன்? வைக்கு சமன்.
இங்கே ஏ வரும் சமன் இதுக்கு ஒய். இடத்த மாத்தி கொடுத்தீங்கன்னா சரி. இங்கே எக்ஸும் சுட்டி எங்க வரும் சமனுக்கு அங்கால போனா சரி. ஆமல்லோ இதான் அந்த பேசிக். இந்த பேசிக் தெளிவா இருக்கும்னு சொன்ன இந்த ரெண்டு விஷயம் தெளிவா இருந்தா சரி. இது அதுவாகவும் அதை இதுவாகவும் மாத்துறதுக்கு சரி. கேட்டதை பாருங்க, மடக்கை வடிவத்தில் எடுத்துருக்கு. அடக ரெண்டு ஆன்சர் எழுதி கொண்டு போக முடியாது. எனக்கு வேண்டிய தேவையே இல்லை. 3 வெட்டாம். 3 வெட்டண்டாமையாது அடுத்த குழந்தையும் விட்டுன்னு தெரியல. 2017 வந்திருக்கேன். எண்பத்தி ஒன்று வந்திருக்கோம் நினைக்கிறேன். அதில் சைட்டு நான் டைப் பண்ணி விட்டான் போல இருக்கு. ரைட், கவனி. 3 கொண்ட பெருமானம் என்ன? 81 சரி. டைப் பண்ணி கிளம்ஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அப்போ இந்த 3 எடுத்துட்டா இது சுட்டி விடும். மடக்க வடிவம் இல்லை இல்லை மடக்க என்ன கட்டாயம் எல்ஓஜி அல்லது எல்ஜி இருக்குமா? இல்லை 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 மடக்க வடிவத்தை நான் கேட்டிருக்கு. மடக்க வடிவத்தில் எடுத்துரைக்கான். சுட்டிய மடக்கை அடக்கைக்குள்ள இங்கே என்ன அடியோ அங்கேயும் தான் அடியா இருக்குமா? இப்போ எல்ஓஜி 3 அடியாக உடைய இந்த 81 அங்க வரும். இந்த 81 உள்ளுக்குள்ள வரும். அந்த சுட்டி எங்க போகும்? சமனுக்கு அங்கால போகும். 3 அடியாக உடைய 81 மடக்க பெருமானங்களோட 4. அடுத்து 26.3 10 எத்தனையாம் வலு 1.42 10 வலுவா சொல்லி 10 1.42 என்றது 10 1.42 வலுன்றது என்னத்துக்கு சமன்? 26.3க்கு சமன். இங்க கேட்கிறார் எல்ஜி 26.3 பெருமானம் என்ன? கவனிங்கோ, நீங்க இதை குழப்பிக்கொள்ளாம இதை அப்படியே மடக்கைக்கு மாத்த என்னன்னு மாத்தலாம். 10 இங்க அடியா இருக்குதானே சுட்டி. இந்த சுட்டியோட அடி என்ன? 10. எல்ஓஜி 10 எழுதுறதும் எல்ஜி என்று எழுதுறதும் உண்டா இல்லையா? ஏன் எல்ஓஜி 10 சரிதான். எல்ஜி என்றா அடி என்ன ஆட்டோமேட்டிக்காவே 10. இப்போ நாங்கள் இதை நேரடியாகவே சுட்டிக்கு மாத்தினா என்ன வரும்? எல்ஜி என்று கொடுத்த எல்ஜி ஃபார்மேட்ல என்ன இங்கே எல்ஜி என்று எடுக்கிறதா நான் அப்படி எழுதுறேன். கவனிங்க, குழப்பிக்கொள்ள வேண்டாம். இது ஒரு சுட்டி வடிவத்துல இருக்கு, மடக்கிக்கு மாத்துங்கன்னு சொல்றேன். இங்க 10 அடி இருக்கு. 10 அடி இருக்குன்னா என்னென்னு மாத்த போறீங்க? எல்ஜி என்று எடுங்க. எல்ஜி என்ன அடி என்ன? 10. எல்ஜி இந்த சுட்டி எங்க பெறணும்? சமனுக்கு அங்கால பெறணும். என்ன சுட்டி சமனுக்கு அங்கால பெறுமோ இல்லையோ? 1.42. இங்க 10 இருக்க போகுது மறைமுகமா. இங்க அடி 10. அந்த 1.42 சுட்டி அங்க போகும். என்ன சொன்னா இல்லை இஞ்சை இஞ்ச அடி இருந்தது இஞ்சையா இருக்க போகுது. சுட்டி சமனுக்கு அங்கால போகும். அப்ப இங்க அடியா இருந்தது இங்க அடியா இருக்க போகுது. சுட்டி சமனுக்கு அங்கால போகும். அப்ப அதுக்கு பிறகு இங்க இதுக்குள்ள என்ன வரப்போகுது? 26.3 வரும். ஆகவே எல்ஜி 26.3 எல்ஜி 26.3 எதுக்கு சமன்? 1.42 சமன். நேரடி ஆன்சர் எல்லாம். அடுத்த பாருங்க, லோக்கல்ல வந்து போட்டு ஏயின் பெருமானத்தை கேட்டு. சரி, லோக்கல்ல வந்து முதலாவது எதுக்கு மாத்துங்க? சுட்டிக்கு மாத்துங்க. இங்க அடி என்ன? 2. இப்ப 2 எத்தனையாம் வலு? 2 5ஆம் வலு சமன் இதுக்கு 8. வெயில பெருமானம் நேரடியாக வந்துட்டு 2 5ஆம் வலு கொண்ட விரிவென்ன? 2 தர 2 தர 2 5 தர வழுதி பெருக்கிறதான் அதில் 2 5 தடவை 2 4 4 2 8 2 16 16 2 32. ஆகவே சமன் எவ்வளவு? 32. ஈட பெருமானம் என்ன வந்திருக்க போகுது? ஏ சமன் 32. ஓகேயோ. அடுத்த பாருங்க, லோக் ஏ அடியாக உடைய பியின் மடக்கை சிஎனின் பின்வரும் கூட்டுகளில் சரியான கூட்டின்கள் போரிடுது. இஞ்சின் அடியா இருந்தது ஏ, சுட்டியிலையும் அதான் அடியா இருக்கணும். அப்ப அங்க இருக்குது இங்க பாருங்க, ஏ அடியாக உடைய சியின் மடக்கை எதுக்கு சமன்? பிக்கு சமன். வேதாந்தம் சார் ஏ அடி என்ன? இங்கேயும் அடி ஏயா தான் இருக்கணும். டிரெக்டா பெர்மிட் பண்ணலாம் பாருங்க. வேற எங்கேயுமே ஏ அடியாக உடைய சுட்டி இல்லை. இல்ல இல்ல இங்க சி அடியாக உடைய சுட்டி, இங்க பி அடியாக சுட்டி, இங்க சி அடியாக உடைய சுட்டி. இங்க என்ன அடியோ அதான் சுட்டியிலையும் அடியா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதை பாருங்க, 10 0.3560 எதுக்கு சமன்? 10 இத்தனையாம் வலுவன்றது 2.27 சமன். வடக்காடியில் எடுத்தா என்ன? எல்ஜி என் எடுப்போம். எல்ஓஜி என் எடுத்தாலும் ஓகே தான். எல்ஜி என் எடுத்தான் எல்லாம். அடி 10 அடி 10 என்ன எடுக்க போறீங்க? எல்ஜி. எல்ஜி இந்த சுட்டிக்கு சமனுக்கு அங்கால நிக்கிறது எங்க வரும்? உள்ளுக்க வரும். சுட்டி சமனுக்கு அங்கால போகும். சமனுக்கு அங்கால எது போக போகுது? சுட்டி போக போகுது. 10ன்றது இங்க மறைமுகமா இருக்கா? எல்ஜி என்று போட்டா அடி 10. அப்ப இங்க இருந்த 10 இங்க வந்துட்டு ஓகே.
சுட்டி எங்க போகணும் சமனுக்கு அங்கால இங்க என்ன வரப்போகுது 2.2. ஆகவே 2.27 பெருமானம் மடக்க பெருமானம் 2.27. ஓகேല്ലോ அடுத்தது எக்ஸின் பெருமானம் கேட்டு என்னன்னு சுட்டிக்கு மாத்தணும் 4/3 சமன் எக்ஸ் 4 அடி 4 அப்ப இங்கேயும் அடி 4 4/3 சமன் எக்ஸ் ஆகவே 4/3 என்னன்னு கேட்டா 4 3 தடவை எழுதி பெருக்கணும் இல்லையா 4 3 தடவை எழுதி பெருக்கப்படும் நாங்க 16 தடவை 4 எவ்வளவு 64 ஆகவே எக்ஸ் பெருமானம் எவ்வளவு எக்ஸ் சமன் 64. அடுத்த வழி பாருங்க இதுல 10.0.637 பெருமானம் எவ்வளவாம் 4.34 அவர் கேட்டது எல்ஜி 43.4 பெருமானம் எவ்வளவு கேட்கிறார். நாங்கள் முதல் இதை டிரெக்டா சுட்டிக்கு மாத்த முதல் ஒரு வடிவா கவனிச்சு கொள்ளுங்க இல்லை 4.3 இங்க என்ன இருக்கு 43.4 இருக்கு தந்ததுக்கும் கேட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது என்ன 43.4 மாத்தலாம் ஒரு சின்ன ட்ரிக் செய்யறேன்னு கவனிச்சு கொள்ளுங்க கொஞ்சம் வித்தியாசமான கேட்டியா எவ்வளவு நேரம் செய்த கேள்விக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது 10.0.637 வலுவன்றது எதுக்கு சமனாம் 4.34 எங்களுக்கு 43.4 வேணும் 43.4 வேணும்னா என்ன செய்யணும் 10 அளவு இருக்கும் இப்போ சமன்பாட்டு 2 பக்கமும் 10 அளவு இருக்குன்னா என்ன நடக்கும்னு கேட்டா 2 பக்கமும் 10 அளவு இருக்குன்னா இங்கேயும் 10 அளவு இருக்கு அங்கேயும் 10 அளவு இருக்கு கவனிச்சு கொள்ளணும் தர 10 நான் இப்படி எழுதலாம் இந்த 10 சமன் இங்கேயும் இங்க 10 அளவு இருக்குன்னா என்ன வரப்போகுது 43.4 சமன்பாட்டு 2 பக்கமும் 10 அளவு இருக்கிறேன்னா அப்ப இருக்கிற கையோட பேருங்க இப்ப இங்க அடிசமனான சுட்டிகள் 2 இருக்கு அடிசமனான 2 சுட்டி இங்க அடிசமனண்டா பெருக்குப்படைக்குள்ள சுட்டி என்ன செய்யலாம் கூட்டலாம் இப்ப 0.637 ஒன்றையும் கூட்டினா எவ்வளவு 10.1.637 இது எதுக்கு சமன் 43.4 சமன் வடிவா கவனிச்சு கொள்ளுமா எங்களுக்கு கேட்டதுல 43.4 வரணும்ன்றதெல்லாம் நான் இந்த வேலை செய்யணும் 2 பக்கமும் என்ன செய்யணும் 10 பெருக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க இப்ப இதை மாத்துங்க அவர் கேட்ட ஆன்சர் இதை மாத்துங்க இதை என்னென்ன வரப்போகுது எல்ஜி 43.4 சமன் இது 1.637 சமன் ரைட். அடுத்தது பாருங்க இதுல எல்ஜி 243 பெருமானம் எதுக்கு சமனாம் 2.386 சமனம் கேட்டது இதா 10.0.3 இந்த பேட்டர்ன் மாதிரி தான் அதுவும் வரப்போகுது அவனிங்க இந்த கேள்வியில் இப்படித்தான் கேட்கணுமா 2 வருஷமும் வித்தியாசம் 2024-25 கேட்ட கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா என்னென்னு வரப்போகுது கவனிங்க இதை முதல் சுட்டிக்கு மாத்தும் அப்படியே வச்சா அப்படி மாத்த போறீங்க 10.386 சமன் 243 ஏற்றுக்கொள்றீங்களோ இந்த அடி 10 இருந்திருக்கும் இதுல சுட்டி என்ன வந்திருக்கும் இது சமன் என்னதுக்கு 243 வந்திருக்கும் ஓகே இல்ல இப்ப நாங்கள் இதுக்கு பெருமானம் வேணும்டா 10 எதிர வேணும் 0.386 வேணும் இங்க எவ்வளவு வருது 2.386 வருது இங்க என்ன வருது 0.386 வருது கவனிங்க 2 பக்கமும் நான் என்ன செய்ய போறேன்டா 100 பிரிக்க போறேன் 100 என்ன 10 விரிக்க போறேன் வினைக்கொள்ளும் 10 வர்க்கத்தால் இந்த 2 இல்லாம போனா சரியல்லோ அந்த 2 இல்லாம போனோம்னா என்ன செய்ய போறேன் அதுல 3 இருந்தா 10 பிரிக்கணும் அப்ப இங்க 10 வர்க்கத்தால பிரிக்கணும்னா இஞ்சாலையும் எத்தனை பிரிக்கணும் 10 வர்க்கத்தால பிரிக்கணும் கவனிச்சு கொள்ளும் பிள்ளைகள் 2 பக்கம் எத்தனையால பிரிக்கிறேன் 10 வர்க்கத்தால பிரிக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டா இங்க 2 இருந்தது அது பூஜ்ஜியமா மாறும் என்னென்று மாறும்னு சொல்றேன் இது 2 பக்கமும் இதை சுட்டிக்கு மாத்தினான் இப்படி இருந்த மடக்கையை சுட்டிக்கு மாத்தி போட்டு 2 பக்கமும் 10 வர்க்கத்தால பிரிக்கிறேன் ஏன்னா இங்க 2 இருந்தது இங்க எங்களுக்கு கேட்ட கேள்வியில பூஜ்ஜியம் இருக்குன்றதாலயா 10 வர்க்கத்தால பிரிக்கக்குள்ள இப்ப என்னது அடிசமனா இருக்கு வகுக்கப்படுதுன்னா அடுக்குகள் என்ன செய்யும் கழிக்கப்படும் அடிசமனான சுட்டிகள் வலுக்கள் வகுக்கப்படும் போது சுட்டிகள் என்ன செய்யணும் கழிக்கணும்
இதுல இருந்து 2.386 இருந்து இதை கழிக்கணும். 2.386 இருந்து கழிக்கணும் 2. 2ன்றது இதானே, அதை கழிச்சு என்ன வரும்? 0.3856 வருமா வராது? ஷார்ட்கட்டா ரைட். அப்ப இங்க நாங்கள் இதுல இருந்து கழிச்சா என்ன வரப்போகுது? 10 0.7 இதுல இருந்து வரப்போகுது 10 0.386 சமன் 243 10 வர்க்கம் என்ன? 243 ஏதால பிரிக்கணும்? 10 வர்க்கம் 100ஆல பிரிக்கணும். 100ஆல பிரிச்சா என்ன வரும்? 2.43. 10 0.386 வருமானம்ன்றது எதுக்கு சமன்? 2.43க்கு சமனா தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. முதல் அவர் தந்ததை அப்படியே டிரெக்டா மாத்தினாங்க, மாத்தி போட்டு இதுல 2 இருந்ததால 10 வர்க்கத்தால பிரிச்சுனா 2 இருக்கும். அவ்வளவுதான். பிரிச்சு போட்டு அந்த ஆன்சர் தான். இஞ்சால 10 வர்க்கமானா அது 0 வருமென்று உனக்கு தெரிஞ்சாச்சு. இங்க வரும் என்னது? 243 100ஆல பிரிச்சா எவ்வளவு? 2.43. 10 வர்க்கம் 100 தானே. 10 3 வண்டா எவ்வளவு? 1000. 10 3 வண்டா 1000. ஓகே ரைட். இவ்வளவுதான் விஷயம். இன்னும் ஒரு டாபிக்ல கதைப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போமா?